அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும். இந்த காலத்திலே நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே, கேளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இப்படியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளால் அல்லவா? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இது ஒரு யுத்த காலமாக இருக்கிறது. இஸ்ரவேலும் ஈரானும் யுத்தம், ரஷ்யாவும் உக்ரைனும் யுத்தம், இன்னும் சின்ன சின்ன யுத்தங்கள் நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தங்கள் மிகப்பெரிய அழிவை கொண்டு வருகிறது. முதலாவது உலக யுத்தம், 2வது உலக யுத்தத்திலே நாங்கள் தெரிந்து கொண்ட பாடங்கள் அழிவும் நாசமுமாக இருக்கிறது. ஆகவே யாருடைய அழிவிலை நாங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். அது இஸ்ரவேலா இருக்கலாம், யூதரா இருக்கலாம், முஸ்லிம் சகோதரா இருக்கலாம். யாருடைய அழிவிலும் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். உலக சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுவோம். உலகம் மிகப்பெரிய துன்பத்தை சந்திக்கப் போகிறது. ஆகவே யாருடைய அழிவிலையும் யாருடைய வெற்றி தோல்விலையும் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். முதலாவது உலக யுத்தம், 2வது உலக யுத்தத்திலே நாங்கள் தெரிந்து கொண்டது அழிவும் நாசமும் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கிறது. ஆகவே நாங்கள் அழிவிலே சந்தோஷப்பட வேண்டாம், அது யாராக இருந்தாலும் சரி. ஏனென்று சொன்னால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆகவே நாங்கள் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வோம். யாருடைய அழிவிலையும் அல்லது வெற்றி தோல்வியிலும் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். வாக்குவாதங்கள் வேண்டாம், பொறாமைகள் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம். சங்கீத புஸ்தகம் 122:6 எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, நாங்கள் சமாதானத்துக்காக வேண்டுவோம். உலகம் மிகப்பெரிய துன்பத்தையும் அழிவையும் சந்திக்கிறதாக இருக்கிறது. நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தரால் கூடாத ஒரு காரியம் இல்லை. யாக்கோப்பு 4:1 வசனத்திலே, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகள் அல்லவா? கர்த்தர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்த தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆகவே இயேசு கிறிஸ்துநாதர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். அதனால அவர் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆகவே யாருடைய அழிவிலும் வெற்றி தோல்வியிலே சந்தோஷப்படுறதோ, பொறாமை கொள்றதோ, போட்டி போடுறதோ, யுத்தங்களும் சண்டைகளும் வேண்டாம். மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அண்ட் செகண்ட் வேர்ல்ட் வாரில் நாங்கள் தெரிந்து கொண்டது, கற்றுக்கொண்ட பாடம் என்ன? மிகப்பெரிய அழிவும் நாசமும் பஞ்சமும் வருத்தங்களும் துன்பங்களும், மிகப்பெரிய மனித அழிவுகள். உலகம் மிகப்பெரிய துன்பத்தை சந்திக்கிறதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் யாருடைய அழிவுலையும் சந்தோஷப்பட வேண்டாம், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம். சங்கீதம் 122:6 எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களா என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம்.
யாருடைய அழிவிலையும் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். அது யாராக இருந்தாலும் சரி, யூத சகோதரனாக இருக்கலாம், முஸ்லீம் சகோதரனாக இருக்கலாம், அல்லது யாராக இருந்தாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும்.